திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழி, திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றம் வழங்கும் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னும் பொருண்மையின் கீழ் அமைந்த பன்னிசை சொற்பொழிவில் இன்று முதல் திருமுறையினுடைய 3வது பாகத்திற்கு பயணித்திருக்கின்றோம். பெருமானை நீள நினைந்து அடியே நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கின்றேன். இதை அன்போடு ஒவ்வொரு வாரமும் இணையத்தின் வழியாக கண்டு கேட்டு இன்புற்றிருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த பொழிவிற்குள் நான் நுழைகிறேன். திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பண்கள் வியாழக் குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, யாழ்முறி என்று சொல்லக்கூடிய 3 அமைப்புகளை நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வியாழக்குறிஞ்சி என்கின்ற பண் பெருமிதத்தை காட்டக்கூடிய பண்ணாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு. மேகராக குறிஞ்சி என்றால் அது உவகை சுவையை காட்டக்கூடியது. சுவை என்றால் மெய்ப்பாடு. தொல்காப்பியத்தில் நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்று நூற்பா நமக்கு எண்வகை மெய்ப்பாடுகளை நமக்கு உறுதிப்பட சொல்லுகிறது. எனவே அந்த மெய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை ஒரு பண்ணானது, ஒரு இசையானது தர வேண்டும். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையினுடைய முதல் பண்ணில் குறிப்பிடுகிறார். பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் என்று குறிப்பிடுகிறார். உள் நின்றதோர் சுவை என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு பண்ணுக்கும் அதனுடைய அந்த சுவையை நாம் உணர்த்த வேண்டும் பாடும் பொழுது. எனவே இந்த வியாழக்குறிஞ்சி என்கின்ற பண்ணுக்கு நம்முடைய முன்னவர்கள் குறித்த சுவை பெருமிதம். எனவே இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணை பாடும் பொழுது நமக்கு ஒரு கம்பீரம், ஒரு பெருமிதம் ஏற்பட வேண்டும் என்பது இதனுடைய சுவைக்கான வெளிப்பாடு. இதற்கு இன்று சௌராஷ்டிரம் என்ற ராகத்தை சுட்டுகிறார்கள். வியாழக்குறிஞ்சி பண்ணுக்கு நிகரான கர்நாடக இசை ராகம் சௌராஷ்டிரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வியாழக்குறிஞ்சி பண் நமக்கு 25 பதிகங்கள் ஞானசம்பந்தர் பாடி தந்திருக்கிறார். 25 பதிகங்கள். இதில் தான் நமக்கு அற்புதமான இலக்கண யாப்பு விகற்பங்களை எல்லாம் மிக அழகாக நம்முடைய ஞானசம்பந்தர் தந்திருக்கின்றார். இதையெல்லாம் நாம் இன்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. 25 பதிகங்கள், 6 கட்டளை வேதங்கள் இந்த பண்ணிற்கு ஞானசம்பந்தர் மட்டும் வழங்கி இருக்கிறார். மூவரும் பாடிய பண்களில் ஞானசம்பந்தர் மட்டும் பாடி தந்திருக்கிற பண் வியாழக்குறிஞ்சி. திருநாவுக்கரசர், நம்பியாரூரர் பாடிய வியாழக்குறிஞ்சி பண்ணில் பாடி இருக்கலாம், நமக்கு பதிகங்கள் கிடைக்கவில்லை. எனவே இப்பொழுது உள்ள திருப்பதிகங்களை வைத்து பாடி இருக்கிற சூழலை வைத்து பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் மட்டும்தான் வியாழக்குறிஞ்சி பாடி நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த பதிகத்தினுடைய முதல் கட்டளையாக வருகின்ற பாடல் நம்முடைய கொடிமாட செங்குன்றூர் என்ற தலத்தில் அமைந்த அருமையான பாடல் முதல் கட்டளையாக வருகிறது. இதனுடைய கட்டளை தானன தானன தன தனனா தன தானா என்று வருகிறது. இதை நம்ம பண்ணோட சொல்லும் பொழுது தானன தாதனா
தன்னா தன தானா. சாதாரணமா சொல்லும் போது தான தான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத பண்ணோடு சொல்லும் பொழுதுதான் அதனுடைய அமைப்பு நமக்கு விளங்கும். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. தானன தான தன்னா தனான தான தானா தான. இது அப்படியே நம்ம பாடும் பொழுது வெந்த வெண்ணீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தருளி வெந்த வெண்ணீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடி மாட செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் மறுப்பாரே. கொந்தனவும் பொழில் சூழ் கொடி மாட செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் அறுப்பாரே. இதான் இதனுடைய அமைப்பு. இப்ப இதனுடைய பாடல் நமக்கு சொல்றாரு பாருங்க. கொடிமாட செங்குன்றூர் என்று அந்தணனை தொழுவார் அவலம் அறுப்பாரே. இதில் தான் நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இறைவனைத்தான் நம்முடைய தேவார மூவர் அந்தணன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தில்லைவாழ் அந்தணன் என்ற சொல்லுக்கு தில்லையில் இருக்கக்கூடிய நடராச பெருமான் தான் பொருளாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை பிற்காலங்களில் நாம் வேறு மாதிரியாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்தணன் என்ற சொல்லை ஞானசம்பந்த பெருமான், நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் தான் அறவாழி அந்தணன். எனவே அந்த அந்தன்மை உடைய சிவபெருமானைத்தான் அந்தணன் என்ற சொல் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கொடிமாட செங்குன்றூர் தேவாரம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை ஒரு குறிப்பாக சொல்லி, இரண்டாவது கட்டளை வேதம் நமக்கு அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் நிறைய பதியங்கள் பாடியிருக்கிறார். காவிரி தென்கரையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு திருத்தலம் சிவபுரம். அங்கே தோண்டும் இடங்களிலெல்லாம் சிவலிங்கங்கள் கிடைத்ததாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல சித்தர்கள் அங்கே சிவலிங்கமாக, சிவலிங்க சொரூபமாக சமாதி அடைந்திருப்பதாக ஞானியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலம் சிவபுரம். அந்த தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் இலக்கணத்தில் சிந்தடி என்று சொல்வார்கள். குறளடி என்றால் 2 சீர்கள், சிந்தடி என்றால் 3 சீர்கள், அளவடி என்றால் 4 சீர்கள், நெடிலடி என்றால் 5 சீர்கள், கழி நெடிலடி என்றால் 5ற்கு மேற்பட்ட 6 முதல் 16 சீர்கள் வரை 32 சீர்கள் வரை பாடுகின்ற பெரும்பாலான நம்முடைய விருத்த பாடல்கள் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று வரும். அவையெல்லாம் 5ற்கு மேற்பட்ட சீர்களை அமைப்பை கொண்டது என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த இடத்தில் சிந்தடி என்றால் 3 சீர்களை வைத்து பாடுகின்ற அமைப்பு. சிவபுரம் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் 2வது கட்டளை வேதத்திற்கு அமைத்து பாடியிருக்கிறார். என் குரல் இசை கழும் யாழ் முரல தன்கரம் மருவிய சதுரன் நகர் பொன்கரை போரு பழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே. இந்த தேவாரத்துல பாருங்க, இன்குரல் இசைகளும் யாழ் முரல 3 சொற்கள் தான். இன்குரல் இசைகளும் யாழ் முரல, தன்கரம் மருவிய சதுரன் நகர், பொன்கரை பொருபழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே. எப்படி பாருங்க, 3 சீர்களாக வைத்து பாடுகிறார். இதனுடைய அமைப்பு எப்படி? சிவனூரை தரு சிவபுர நகரை
கவுனியர் குலபதி காழியர்கோன் சிவனுரை தரு சிவபுர நகரே. கவுனியர் குலபதி காழியர்கோன் தவமல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமுடு சிவகதி நன்னுவரே. தவமல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமுடு சிவகதி நன்னுவரே. தவமல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமுடு சிவகதி நன்னுவரே. எப்படி பாடியிருக்காரு பாருங்க இல்லையா? அது போல இந்த பாட்டுல ரொம்ப அழகா இன்குரல் இசைகளும் யாழ்முறை 3 இதே மாதிரி திருவிடைமருதூர் தேவாரம் ஒன்று பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். நல்ல அருமையான பாட்டு கூட. மருந்தவன் வானவர் தானவர்க்கும். இப்ப இதுல 3 சீர்தான், ஆனா அது சதுஸ்ர ஜாதி தாளத்திற்கு வரல. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதை நாம் விரித்துக் கொள்ளுகிறோம். இப்ப மருந்தவன் வானவர் தானவர்க்கும், அப்ப 3 சொல் தான். 4 சொல் இருந்தா தான் நம்ம சதுஸ்ர ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி தாளத்திற்கு பாட முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம் பாருங்க. மருந்தவன் வானவர் தானவர்க்கும், அந்த சொல்லுக்காக என்ன பண்றோம், அந்த இம்முல ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்கு. திரும்ப ஒரு முறை. மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான். இரவுமானான். அப்ப நெடிலுக்கு என்ன பண்றோம், நீட்டிக்கிறோம். ஏன்னா தாளம் வரல. அப்ப பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கு. அப்ப அந்த கீழ்ங்கிறத நீட்டிக்கிறோம். ஏன்னா தாளத்துக்காக 3 சொல் தான் இருக்கு. அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கு. அப்ப அந்த கீழ்ங்கிறத என்ன பண்றோம், அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கு இருந்தவ நகர் இடைமருதே. திருவிடைமருதூர் தேவாரம் 2வது கட்டளை வேதம் எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. தவமல்கு தமிழ். இந்த தமிழுக்கு ஞானசம்பந்தர் சொல்கிற அற்புதமான ஒரு அடைமொழி திருநெறிய தமிழ், பலம் மிகு தமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, தவம் மல்கு தமிழ். இந்த தமிழை பாடுவதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் தவம் செய்திருக்கணும். கொஞ்சம் தவம் இல்ல, பல பிறவிகள்ல தவம் செய்தாதான் இந்த பிறவியில கேட்கிற புண்ணியம். பல பிறவிகளில் தவம் செய்திருந்தால் தான் பாடுகிற புண்ணியம். பல பிறவிகளில் தவம் செய்திருந்தால் தான் நினைக்கிற புண்ணியம் கிடைக்கும். அதனால இதற்கு என்ன சொன்னார், தவம் மல்கு தமிழ் இவை சொல்ல வல்லார் நவமோடு சிவகதி. நவம்னா புதுமை. அப்படி புதுமையான முறையில் யாருக்கும் கிடைக்காத சிவானந்த பேர் அப்பருக்கு கிடைச்ச மாதிரி சுந்தரருக்கு கிடைச்ச மாதிரி இதை கம்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற சிவானந்த பேர் ரொம்ப புதுமையா இருக்கும். நவமுடு சிவகதி நன்னுவரே. ஏன்னா 63 நாயன்மாருக்கும் 63 விதங்கள்ல சிவபெருமான் என்ன கொடுத்திருக்கிறான், சிவகதியை கொடுத்திருக்கிறான். அப்ப உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதுமையான சிவகதியை கொடுப்பான் இந்த சிவபுரத்தில் இருக்க பெருமான். இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணுக்கு என்ன மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறார்கள், அடுத்ததான் நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா. அந்த மியூசிக் தெரபி அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொரு சொற்பொழிவிலும் பேசி கொண்டு வருகிறோம். வியாழக்குறிஞ்சி பண் உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பண் அப்படின்னு சொல்றாங்க. உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வியாழக்குறிஞ்சி பண் உஷ்ணத்தை ஏற்படுத்தி ஜுரத்தை போக்கக்கூடியது, வேர்வை அதிகப்படுத்தும். பண் பாடும் பொழுது உடம்பு வேர்த்தும். அப்ப குளிர் ஜுரம் வருகின்ற சூழலில் இந்த பண் பாடினால் நம்முடைய உடம்பு வேர்த்து என்ன ஆயிடும், அந்த ஜுரம் போயிடும். அதனால கொடிமாட செங்குன்றூரிலேயே அதே வியாழக்குறிஞ்சில இன்னொரு பதிகம் பாடுகிறார், திருநீலகண்ட திருப்பதிகம். அது நம்முடைய 3வது கட்டளை வேதம். இது ஆதி தாளத்துல பாடுறாங்க. இது ஆதி தாளத்துல அடங்காது. இந்த கட்டளை ஆதி தாளத்துல பாடவே முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சொல் கடைசி சொல்ல திரும்ப 2 வாட்டி வச்சுக்கிறாங்க. இதுல 5 சொல் வருது. 3 சொல் வந்தாலும் நமக்கு தாளத்துக்காக நம்ம என்ன பண்றோம், நீட்டுறோம்.
இதுல 5 சொல் வருகிறது. 5 சொல் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு சொல்ல இன்னொரு வாட்டி சொல்லி அதை தாளத்திற்காக நிரவல் செய்கிறோம். நிரவல் இல்ல இந்த பாட்டுல. என்னுடைய குருநாதர் தர்மபுரம் ஐயா சொல்லுவார், இந்த பாடலுக்கு என்ன தாளம்னா சதுஸ்ராதி அடதாளம். தாளத்துல 7 வகை உண்டு. அந்த 7 வகையில ஒரு தாளம் அடதாளம். 12 அட்சரங்களை உடையது. இது ஆதிக்குரிய 8 அட்சரங்களில் அடங்காது என்று சொல்வார். அப்ப அடதாளத்துல பாடும் பொழுதுதான், சதுஸ்ர ஜாதி அடதாளத்தில் பாடும் பொழுதுதான் இந்த தாளம் இதற்கு பொருத்தமா இருக்கும். ஞானசம்பந்தர் மட்டும்தான் இந்த தாளத்துல பாடியிருக்கார். அதையும் நம்ம குறிப்பா பார்க்கணும். வேற யாரும் சதுரச ஜாதி அடதாளத்துல பாடி நமக்கு பதிகங்கள் கிடைக்கல. அப்ப உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தி குளிர் ஜுரத்தை, ஃபீவர்னு சொல்லக்கூடிய ஜுரத்தை போக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் பதிக பலன் சொல்றார். மற்ற எல்லா பதிகத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பதிகத்தினுடைய நிறைவு பாடல் திருக்கடைக்காப்பில் பலன் சொல்லுவார். பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே, திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, தவமல்கு தமிழ் இவை சொல்ல வல்லார் நவமுடு சிவகதி நன்னு வரை. இதெல்லாம் கடைசியில் சொல்ற பொருள். ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும் அனைத்து பாடல்களிலும் பலன் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நோய் எதனால் வருகிறது? வினையால் வருகிறது. எப்படிப்பட்ட வினை, எப்படிப்பட்ட நோய்? வினையை விதவிதமா நமக்கு சொல்றார். அந்த வினையினுடைய கடைசி நிலை என்ன? மரணம். ஒரு மனிதன் வினையினால் இறக்கக்கூடாது. அதை ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் சொல்லுகிறார். நோயினால் ஒரு மனிதன் இறக்கக்கூடாது. எனவே இன்று உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தீ நுண் கிருமியாக இருக்கக்கூடிய அந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த நுண் கிருமிக்கு அதை நம்மை தாக்காத வண்ணம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அற்புதமாக நம்முடைய ஞானசம்பந்தர் பதிவு செய்திருக்கிற பதிகம் திருநீலகண்ட திருப்பதிகம். இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லி ஆணையிட்டு பாடிய திருப்பதிகம். நமச்சிவாய திருப்பதிகம் என்றால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவது. சைவர்களுக்கு 2 மந்திரம். ஒரு மந்திரம் நமச்சிவாய மந்திரம், மற்றொரு மந்திரம் நாம் சூளுரைக்கும் பொழுது, உறுதி சொல்லும் பொழுது, சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சத்தியம் செய்தால் சைவர்கள் மீறமாட்டார்கள். எனவே இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. எனவே தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று முடிக்கிறார். எல்லா பாடலும் ஏகாரத்தில் முடியும். தவமல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமுடு சிவகதி நன்னுவரே, பாவம் பறையுமே, எல்லாமே பாருங்க ஏகாரத்தில் முடியும். ஆழ்வர் தாமே, சிவபுரத்து செல்வரே, இப்படி பாருங்க எல்லாமே ஏகாரத்தில் முடியும். ஆனால் திருநீலகண்டம் என்ற மந்திரத்தை சொல்லுவதால் திருநீலகண்டமே இதை முடிக்கல. மந்திரத்தை மாற்ற உரிமை யாருக்கும் கிடையாது. மந்திரம் அதனுடைய மந்திரமாகவே ஒலிக்கப்பட வேண்டும். எனவே திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த பாடலை அந்த பதிகத்தை நிறைவு செய்திருப்பார் ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு நுணுக்கமாக பதிகத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. சதுஸ்ர ஜாதி அடதாளம் 12 அட்சரம். இப்ப நான் ஆதியில பாடுற என்ன பிரச்சனை வருது பாருங்க. வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். 2வது ஆதி தாளத்துல பாதியில அந்த வரி முடிஞ்சு போச்சு, இங்க முடிஞ்சு போச்சு. அப்ப தட்டு வீச்சு தட்டு வீச்சு 4 அட்சரம் பாக்கி இருக்கு. என்ன பண்ண முடியும்? கடன் கொடுத்துட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த அகுதறிவிங்கிறத 2 தடவை பாடிடுறாங்க. எப்படின்னா, வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் அகுதறிவீர் அப்படி பாடிடுறாங்க. ஏன்? அதுக்கு பேர் தான் நிரவல்னு பேர். அந்த ஒரு சொல்லி மட்டும் திருப்பி 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 ஒரு வாட்டி பாடி நிரவல். இப்படி பாடவில்லை ஞானசம்பந்த பெருமான். இதை இப்ப அடதாளத்துல பாடுங்க. 12 அட்சரம் சரியா இருக்கும். வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். கரெக்டா இருக்கு பாருங்க. அடதாளம்ங்கிறது 2 முறை எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 2 முறை எண்ணி ஆதி போலவே தட்டி திருப்பணும்னா 2 தடவை. அதுக்கு பேரு அடதாளம். சதுஸ்ர நடை அடதாளம்னு இதுக்கு பேரு. இந்த தாளத்தில் தான் இந்த பாடலை நாம் பாட முடியும். அதுதான் இதனுடைய கட்டளை பேரு. வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர்
உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். சரியா வந்து முடியும். இப்ப கைவினை செய்தியம் பிரான் கடல் போற்றும் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவியல். அந்த வினை செஞ்சதுனாலதான் இந்த வினை சரி, ரைட், அப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காது. அதுக்கு என்ன கழுவாய்? உய்வினை நாடாது இருப்பது முந்தமக்கு ஊனமன்றே. அதற்கு என்ன கழுவாய்? அதற்கு என்ன தீர்வுன்னு நம்ம தேடாமலே உட்கார்ந்து இருக்கிறது தானே ஊனம். அதுதானே குறை. உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வா, உன் வினையெல்லாம் நான் கழுவி விட்டுறவா கூப்பிடுறாரு ஞானசம்பந்தர். என்ன செய்? கைவினை செய்து எம் பிரான் கடல், கைகளால் செய்யக்கூடிய தொண்டுகளை செய். உன்னுடைய வினை கழுவப்பட்டு விடும், உன் பாவங்கள் நீங்கிவிடும். வினை கழுவப்படும், பாவங்கள் நீங்கிவிடும். அது எத்தனை பிறவியில செஞ்சிருந்தாலும் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அப்பர் பெருமானுடைய வாக்கு. எனவே இங்க சொல்ற உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை திண்டப்பரா. செய்வினை இதற்கு 3 காலம் உண்டு. செய்யப்பட்ட வினை தொல்வினை, செய்கின்ற வினை நிகழ்வினை, செய்யும் வினை என்னது? ஆகாமியம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம், 3க்கும் ஒரே சொல் வச்சார். செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. இந்த 3மே உன்னை தீண்டவே தீண்ட. தொடுதல் வேற, தீண்டுதல் வேற. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், தீண்டவே தீண்டாது. செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன கைவினைன்னு சொல்றாரு? அது என்ன கைவினை? அடுத்த பாட்டுக்கு அதுக்கு விளக்கம். கைவினைங்கிறதுக்கு அடுத்த பாட்டுல விளக்கம் சொல்றாரு. என்ன பண்ண? பூங்கா அமைச்சு மலர் வழிபாடு செய், குளத்தை தூர்வாரி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்து பெருமான் அபிஷேகத்திற்கு நீருக்கு ஏற்பாடு செய். இதுதான் கைவினை சொல்றாரு பாருங்க. அதுக்கு நடை எப்படி இந்த கட்டளை பேதம் வருது பாருங்க. குளம்பல தொட்டும் கனிமனத்தால், இத பரிகாரமா செய்யாத, செய்யணுமேனு எரிச்சலோட செய்யாத, கட்டாயத்தின் பேர்ல செய்யாத, கனிமனத்தால் செய், மகிழ்ச்சியோட செய், கனிந்த மனத்தோடு அன்போடு செய் என்று சொல்றார். காவினை குளம்பல தொட்டும் கனிமனத்தால் கேவினையாலையில் 3 ரித்தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் மடியோம் தீவினை வந்தமை தீண்டப் பெற திருநீலகண்டம். எவ்வளவு அழகா அடுத்து சொல்றார். தீவினை வந்தமை தீண்டப் பெற திருநீலகண்டம். 2வது எந்த தீவினையும் வராது. 3வது சொன்னார், சிலைத்தமை தீவினை தீண்டப் பெற திருநீலகண்டம். சிலைத்தமைனா நல்ல பலகாலம் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை பற்றி இருக்கிற அந்த பழவினைகள் வரவே வராது. அடுத்தது திண்ணிய தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். வலிமையான வினைகள் வராது, கவலைப்படாது. திண்ணிய தீவினை தீண்டப்பெறா. செற்றமை தீவினை, நம்மையே வெற்றி கொள்ற அளவுக்கு இருக்கிற தீவினை, நம்முடைய மனதை ஆட்டி படைக்கின்ற தீவினை வராது. செற்றமை தீவினை தீண்டப்பெறா. செறுதல்னா வெல்லுதல், நம்மையே வெல்லக்கூடிய தீவினை வராதுப்பா, கவலைப்படாது. திருநீலகண்டத்தின் மீது ஆணை. சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். இந்த சிறப்பில்லாத இருக்க தீவினை இருக்குல்ல, வராது. சிறப்பானது மட்டும்தான் உனக்கு வரும், நல்வினை மட்டும்தான் வரும், தீவினை வரவே வராது. சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருவிழி தீவினை தீண்டப்பெறா. திரு பெருமான், பெருமானுடைய அனுமதி இல்லாமல், பெருமானுடைய விருப்பம் இல்லாத தீவினைகள் உன்னை வரவே வராது. திரு என்றால் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை, திருவிழி என்றால் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை அற்ற வினை என்று பொருள். அந்த வினை உனக்கு வரவே வராது. திருவிழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அடுத்து சொன்னார், சீற்றமதாம் வினை தீண்டப்பெறா. இதான் பேண்டமிக்னு சொல்றோம். பெருந்தொற்று சீறி கொண்டு வருது அந்த வினை. இன்னைக்கு நாம் இப்படி பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஞானசம்பந்தர் இதை நினைத்துத்தான் பாடி இருக்கிறார். ஒவ்வொரு வினையா சொல்லிட்டு வர்றார்.
21ஆம் நூற்றாண்டில் 2020 நமக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய தீ நுண் கிருமி வரப்போகிறது என்று அன்றே பாடி வைத்திருக்கிறார். அதனால் இந்த சொல் வருகிறது. சீற்றமதாம் வினை, சீற்றமாக வந்து பற்றுகிற தொற்று நோய்களுக்கு இந்த சீற்றமதாம் வினை என்ற சொல் மிகச் சரியாக பொருந்துகிறது. புத்தகங்களில் இருக்கும் பொருளை நான் பார்ப்பதில்லை, பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்று இந்த பொருள் பொருந்துகிறது எனக்கு. சீற்றமதாம் வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அடுத்து சொன்ன வினையால உன்ன செத்து போய் தீயிலையோ குழியிலையோ வைக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தையில சொன்னார். அதற்கு வேறு பொருள்கள் இருக்கலாம். நான் இப்படி பார்க்கிறேன். தீவினையால் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனவனை தீயிலிட்டு தகிப்பார்கள் அல்லது குழியிலிட்டு புதைப்பார்கள். இந்த ரெண்டு உனக்கு வராது. தீ குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். நோயினால் நீ தீயிலும் வேக மாட்டாய், குழியிலும் சாக மாட்டாய். உன்னுடைய நிறைவான அந்த மரணம் என்பது இயற்கையாக நிகழும், நோயினால் நிகழாது. அவலம் அறுப்பாரேன்னு சொல்லுவார் இல்லையா ஞானசம்பந்த பெருமானுடைய நிறைவு திருப்பதிகம். அரும் பழி பாவம் அவலம் இலரேன்னு. அவலம்னா எதிர்பாராமல் வரக்கூடிய விபத்து, அவலச்சாவு வரவே வராது. நல்ல நிறைவான வாழ்க்கை, நல்ல வாழ்ந்து சிறந்து மகிழ்ச்சியாக பெருமானுடைய திருவடியை அடைவார்கள். அதுதான் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழலடே, இறந்த பிறவி உண்டாகில் இமயவர்கோன் என்று சொல்றார் கடைசி பாட்டுல. திறம்பையில் ஞான சம்பந்தன் செந்தமிழ். அது எப்படிப்பட்ட செந்தமிழ்? திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில். இந்த உலகத்துல நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து, இதுதான் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து. இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்வாங்க. நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. இந்த வாழ்க்கை மண்ணுலகத்தில் மகிழ்வாக வாழ்ந்து வான் உலகத்தை அடைவார்கள் என்று ஒரே பதிகத்தில். இந்த பதிகத்தை பாடணுன்னே உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நெத்தியில் வச்ச திருநீர் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்கலாம். ஒரு குளிர்சாதன அறையில் அமர்ந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அறையிலும் எனக்கு வியர்க்கிறது என்று சொன்னால் அது வியாழக்குறிஞ்சி பண்ணினால் மட்டும்தான் நடக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, மொழி மாற்று என்ற ஒரு யாப்பு விகற்பத்தை பயன்படுத்துகிறார். இந்த மொழி மாற்று என்பது என்னன்னா, ரெண்டு சொற்கள் இருக்கும். அந்த சொற்களை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொருள் வராது. அதை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சொல்லோட நம்ம பொருத்திக்கணும். உரித்தது பாம்பை அப்படின்னு. பாம்பை எங்க சாமி உரிச்சார்? யானையை தானே உரிச்சார் அப்படின்னு இருக்கும். கழுத்துல போட்டிருக்கிறது யானைன்னு வரும். அப்ப என்ன பண்ணணும்? பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கிறார், யானையை உரித்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? மொழியை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். இப்படி இந்த குழந்தை விளையாடி இருக்கு. யாருமே இப்படி எல்லாம் பாண்டதே இல்லை. ஒரு பதிகம் முழுக்க மொழி மாற்று பொருள் கொள்ளு இதுக்கு பேர். அதுவும் எதுல? வியாழக்குறிஞ்சி பண்ணல பாடியிருக்க. இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணல ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படி ஒரு ஆர்வம். எல்லா தமிழ் விளையாட்டும் இதுலதான் விளையாடி இருக்கு குழந்தை. பாருங்க, மொழி மாற்று. உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டதோர் ஒன்களிற்றை. உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டதோர் ஒன் களிற்றை. களிற்றைனா யானை. இப்ப நம்ம எப்படி பண்ணணும்? உரித்தது ஒன்களிற்றை, உடல் மிசை இட்டது பாம்பை. அப்படி நம்ம மாத்தி பொருள் புரியணும், இல்லைன்னா தப்பு தப்பா வரும். இப்ப இந்த பாட்டு முழுக்க பாருங்க. உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டதோர் ஒன்களிற்றை எரித்ததோராமையை இன்புற பூண்டது முப்புறத்தை. எரித்தது முப்புறத்தைன்னு பண்ணணும். என்ன பண்ணார்? ஆமையை என்ன பண்ணாரு? அணிந்து கொண்டார். ஆமையை அணிந்து கொண்டார், முப்புறத்தை எரித்தார். மாத்தி சொல்றாரு. ஆமையை எரிச்சாரு, முப்புறத்தை அணிந்து கொண்டார்னு மாத்தி சொல்றாரு. அப்ப இந்த மொழி மாற்றணும். இதுவும் அடதாளத்துல பாடணும். செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை வேள்வி பந்தூல். யாரு ஜெயிச்சாரு? செருத்தது சூலத்தை ஏந்திற்று, இது தக்கனை. அப்ப தக்கனை ஜெயிச்சாரு, சூலத்தை ஏந்திக்கிட்டாரு. ஆனா இங்க மாத்தி சொல்றாரு பாருங்க. செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை
வேள்வி பன்னூல் விரித்தவர் வாழ்தரு விண்குருவில் விற்றிருந்தவரே விரித்தவர் வாழ்தரு வெண்குருவில் வீற்றிருந்தவரே இது அடுத்த யாப்பு பேதம், அடுத்த கட்டளை. எப்படி பாடியிருக்காரு பாரு, மொழி மாற்று பொருள் கொள்ள. அடுத்தது சுடுமணி உமிழ் நகம் சூழ்தர அரை கசைத்தான் இடுமணி எழில் அணியேறதன் ஏறதெறி விடமணி மிடருடையான் மேவிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே. இது அடுத்த பேதம். அடுத்த பேதம் அஞ்சாவது பேதம். ஆறாவது பேதம் பிடியதன் உருவமை என்ற திருவிராக திருப்பதிகத்தில் வரக்கூடிய பேதம். அது பாத்தீங்கன்னா எப்படி பாடியிருக்கார் திருவிராக திருப்பதி திருவலிவலம் என்ற தேவாரம். இதுல பாத்தீங்கன்னா குறியில் எடுத்துக்கலாவே பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கதி எது வடி கொடு தன தடி வழி படு மாவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவீனர் பயில் வலி வலமுறை இறையே. கடைசியில தான் ஏகாரம். ஏன்னா பாட்டு ஏகாரத்துல முடியணும்னு சொன்ன இல்லையா, ஆனா முழுக்க குறில்லையே. இது பாருங்க, பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கரி எது வடி கொடு தன தடி வழிபடும் அவரிட தடி கணபதிவர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. தகதிமி தக ஜொன்னு 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 தகதிமி தக ஜொன்னு. இது மாதிரி பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தன தடி வழிபடும் அவரிடம் இப்படி வர்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா பணிந்தவர் அருவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன் தோலோடு நூல் துதை மார்பினில் பிணிந்தவன் அறவுடு பேரழிலாமை கொண்டு அணிந்தவன் வளநகர் அந்தனையாரே. இது ஒரு நடை. இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். இப்பதான் இந்த 6 நடை மட்டுமல்லாமல் 3 அற்புதமான யாப்பை ஞானசம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சியில் பாடி தந்திருக்கிறார். ஒன்று திருத்தாளஜதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தாள விகற்ப திருப்பதிகம் திருத்தாளச்சதி, இரண்டாவது திரு எழுகூற்றிருக்கை, மூன்றாவது ஏகபாதம். இந்த 3 பதிகங்களை இணைத்தால் 9 கட்டளைகளாக கூட சொல்லுகிற இசை மரமும் உண்டு. 6 கட்டளை தான். ஆனா இந்த 3ம் இலக்கண யாப்பு சிறப்பின் காரணமாக ஞானசம்பந்தர் வியாழக்குறிஞ்சிக்கு 9 அமைப்புகளை பாடியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இசையியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதுல முதல்ல பார்த்தோம்னா அருமையான ஒரு பதிகம் வியாழக்குறிஞ்சியில் அமைந்த திருத்தாளச்சதி. இது எப்படி வரும் பாருங்க. பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற அப்பாலி சேர்வ ஏனோர்கான் பயில்கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வனான நீழ்கையிலே திகழ்தரு பரிசெதலாம் சந்தித்தேன் இந்த பார் சனங்கள் நின்று தங்களால் தாமே காண வாழ்வாரே தகவு செய்தவனதி கந்தத்தால் இந்திக்கும் கமல்
கந்தத்தால் எந்திக்கும் கமழ்ந்திலங்கு சந்தன காடர் பூவார் சீர்மேவும் கழுமல வளநகரே. கந்தத்தால் எந்திக்கும் கமழ்ந்திலங்கு சந்தன காடர் சீர்மேவும் கழுமல வளநகரே. கழுமல வள நகரே. எப்படிப்பட்ட தாளம் பாருங்க. முதல்ல வரும் பொழுது பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற உம்ப அப்பாலே சேர்வா ஏனோர் பான் பயில்கண முனிவர்கள் சிந்தித்தே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாளம் மாறும், இந்த தாள நடை மாறுது. சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வனானார் நீழ்கையிலை திகழ்தரு பரிசெதலாம். சேர்வார் நாணார் நீழ்கையிலை அப்படி ஒரு மட்டும். அப்புறம் திகழ்தரு பரிசெதலாம். இந்த பார் அப்படியே குழைச்சி மேல போறது கீழே வருது, குட்டிக்காரன் அடிக்கிறது எல்லாம். அதனாலதான் இதுக்கு திருத்தாள ஜதின்னு பேரு. பாடுறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் அது. திருத்தாள ஜதி வேகமா போகும், திருப்பி மெதுவா வந்து நிறுத்தணும், திருப்பி வேகமா எடுக்கணும், திருப்பி மெதுவா வந்து நிறுத்தணும். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழல்லையும் ஒரு நேஷனல் ஹைவேஸ்லயும் வண்டி ஓட்டுற மாதிரி. நேஷனல் ஹைவேஸ்ல ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது மெதுவா ஓட்டணும், திருப்பியும் நேஷனல் ஹைவேஸ் வருது வேகமா ஓட்டணும். அந்த மாதிரி சந்தித்தே இந்த பார் இப்படி ஒரு மூணாவது. அடுத்தது பாருங்க. கந்தத்தால் எந்திக்கும் கமழ்ந்திலங்கு சந்தன காடார் பூவார் சீர்மேவும் கழுமல வளநகரே. கழுமல வளநகரே அப்படி வந்து முடியும். இதுக்கு பேர் திருத்தாள ஜதி. ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். அடுத்தது ஏகபாதம்னு பேர். ஒரே வரி 4 வாட்டி வரும், ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு பொருள். பிரமபுர தூரை பெம்மானம்மான் பிரமபுர தூரை பெம்மானம்மான் பிரமபுர தூரை பெம்மானம்மான் பிரமபுர தூரை பெம்மானம்மான். 4 ஒரே வரிதான், ஆனா பொருள் வேற. முதல்ல சொல்றது பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான். பிரமன் வழிபட்ட தலமாகிய இந்த தலத்தில் பெம்மான் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒருவனே. அடுத்து ஏகபாதம்னு பேர் இருக்கு. அடுத்தது பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், அவன் என்னுள் உறைந்திருக்கிறான், எனக்கும் தலைவன் பசுபதி என்ற பொருள்ல வரும். அடுத்தது பிரமபுரத்து அப்படி பிரிக்காம பிரமபுரத்துறை வழியாக எல்லாவற்றுக்கும் நல்ல நெறி காட்டக்கூடியவனாக. பிரமபுரத்து உரைன்னு பிரிச்சோம்னா இருக்கின்றேன்னு அர்த்தம், துறைன்னு எடுத்தோம்னா வழி. பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவன் அவன். அவன் எங்கே இருக்கிறான்? நிறைந்து இருக்கிறான். பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறான். ஒரே வரி 4 பொருள் 4 வரிகளே இது. அடுத்து திருஅழுக்குற்று இருக்கு. இது ரதபந்தம் என்று சொல்வார்கள். இந்த ரதபந்தம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அத அந்த காலத்துல 4 பேர் தான் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒருவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், 2ஆமவர் திருமங்கை ஆழ்வார், 3ஆவது நம்முடைய அற்புதமாக பாடிய அருணகிரிநாதர். இந்த ரதபந்தம்ங்கிறது எழுகூற்று இருக்கு. 7 என்ற எண் கூத்தாடுது. அப்படி எப்படி அமைப்பாங்க? 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 இப்படி 7 வரையும் வரும். பாத்தீங்கன்னா 1ல ஆரம்பிச்சு 7 வரையும் ரதத்தினுடைய பாதி. அதுக்கப்புறம் 7ல ஆரம்பிச்சு 1 ஒண்ணா குறைஞ்சுக்கிட்டே வந்து கீழே வந்து 1ல முடியும். இப்படி பார்க்கும்போது ரதபந்தம். இது மாதிரி
எழுத்தில் அல்ல சொற்கள் அமைச்சு பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். முழு பாட்டு பாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. எப்படி பாருங்க, ஒரு ரூபாயினை மானாங்காரத்து இயல்பாய் ஒரு விண்முதல் பூதலம். ஒரு ரூபாயினை இயல்பு, அடுத்தது 3 நானிலம் 5, அடுத்தது 5 வரும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி வரணும். 1 1 வரணும், அப்புறம் 2 வரணும், 3 வரணும், திருப்பி 2 1 வரணும், அப்புறம் 1 2 4 வரணும். அந்த 4 வர மாதிரி இந்த சொற்கள் வரும். ஐம்புலன் 4ஆம் அந்தக்கரணம், முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர். அப்ப பாருங்க, ஐம்புலன் 4ஆம் அந்தக்கரணம், பொருளும் வரணும், எண்ணிக்கையும் கரெக்டா வரணும். ஐம்புலன் 4ஆம் அந்தக்கரணம், முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர். இப்படி ஒரு ரதபந்தம் பாடி இருக்கிறார் திருவெழுகுற்றிருக்கை ஞானசம்பந்த பெருமான். இப்படி வியாழக்குறிஞ்சி பண் பேசிக்கொண்டே இருக்கலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம். அடுத்த பண்ணுக்கு நாம் இப்பொழுது பயணிக்கின்றோம். அடுத்ததாக மேகராக குறிஞ்சி என்கின்ற இந்த பண் ரொம்ப இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிற ஒரு பண். இரவு பண்களில் இதுவும் ஒன்று. மேகராக குறிஞ்சி நீலாம்பரி என்கின்ற ராகத்தில் இந்த பண்ணை பாடுகிறார்கள். ரொம்ப அப்படியே மேகத்தை தாளாட்டி ராகம் மழையை வரவழைக்கிறதுனால மேகராக குறிஞ்சி நீலாம்பரி என்று சொன்னார்கள். கர்நாடக இசையில் அமிர்தவர்ஷினி என்ற ஒரு ராகம் இருப்பது போல இது தாளாட்டுகிற பண், மேகத்தை தாளாட்டி மழையை கொண்டு வருகிறது. எனவே இந்த பண் மேகராக குறிஞ்சி. 4 கட்டளை பேதங்கள் இந்த பண்ணுக்கு உண்டு. அருமையான ஒரு பண். இந்த பண் பாடும் பொழுது நமக்கு அப்படியே தூக்கம் கண்ணை சொக்கும். இந்த நேரத்துல நம்ம இந்த பண்ணை எடுத்து பாடுறோம். எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்க போறாங்க, எத்தனை பேர் தூங்க போறாங்கன்னு தெரியல. இந்த தாளாட்டுகிற மரபு இன்னைக்கு போயிடுச்சு. திருவாசகத்துல பொன்னூசல் பார்த்திருக்கிறோம். அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்த ஒரு பண் மேகராக குறிஞ்சி. அப்படியே தாளாட்டம் அழகா இருக்கும். அதன் முதல் கட்டளை பேதம் ஞானசம்பந்த பெருமான் கழுமலத்துலதான் எல்லா பதிகங்களுக்கும் எல்லா பண்களுக்கும் ஒரு மாதிரி செய்து பார்க்கிற இடம் எதுன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாம்பிள் பீஸ். ஒரு மாதிரி செஞ்சு பார்க்கறது எங்கன்னா தான் பிறந்த ஊர்ல தான். சீர்காழியில செஞ்சு பார்த்துட்டு தான் மற்ற ஊர்ல அதை அவர் என்ன பண்ணுவார், அமுல்படுத்துவார். அப்படி ஒரு பழக்கம். எல்லா பண்ணுக்கும் எல்லா இலக்கண வகைகளுக்கும் யாப்புக்கும் சீர்காழியில ஒரு மாடல் இருக்கும். அப்படி இந்த பந்தகம்பம், இந்த கட்டளை பேதம் முதல் கட்டளை போதும் அங்க பாடி இருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்த அன்பா நாவியலும் மங்கையொடு நான் முகன் தான் வழிபட்ட நலங்குள் கோயில் வாவிதொரும் வன்கமல முகம் காட்டு செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கருங்குவளை கருணைதல் கண்டாட்டும் கழுமலமே கழுமலமே கண்காட்டும் கழுமலமே கழுமலமே. இதான் என்னுடைய அமைப்பு. என்னுடைய 2வது கட்டளை பாருங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அல்லம் வந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வல்லம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையஞ்சி
இல்ல மந்தி மலமந்தே மரம் ஏறி மூகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே. எவ்வளவு பெரிய அழகான ஒரு தாலாட்டு பாருங்க. இதுலதான் சொல்றார், காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேம் தாம் என்று அரங்கேறி சேயிழையார் நடமாடும் திருவையாரே. காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாடு. நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருக்கைலாய காட்சியை கண்ட திருப்பதிகம் காந்தாரத்தில் அமைத்து பாடப் போகிறார் என்பதை குறிப்பாக ஞானசம்பந்தர் சுட்டுகிறார். காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி, அழகான வீதிகள்ல தேம் தாம் என்று அழக பரதநாட்டிய பெண்கள் குழந்தைகள் ஆடிக்கொண்டே பெருமானை ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்பது போல ஆடியும் பாடியும் வழிபடக்கூடிய திருவையாறு என்ற அற்புதமான கருத்தமைந்த பாடல் மேகராக குறிஞ்சியில் பாடியிருக்கின்றார். அதே போல நம்முடைய திருவெழிமலையில் இதே அமைப்பில் கட்டளையில் பாடியிருக்கிறார். அங்க கிளிகள் எல்லாம் வேதங்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அங்கே சிவாச்சாரியாருடைய வேத உச்சரிப்பு, தெளிவான உச்சரிப்பு, வேத மந்திரங்களுக்கு உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். அந்த உச்சரிப்பு தெளிவா சொல்றதுனால கேட்டு இருக்கிற கிளி எல்லாம் வேதம் சொல்லுதான். அதையும் இந்த பண்ணல பாடியிருக்கார். ஏரிசையும் வடவாலின் கீழ் இருந்தங்கு ஈரிற்கு இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோன் என்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்று போதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிடலையாமே. வேதம் சொல்றது இல்லையா, வேதத்துக்கு பொருள் சொல்லுதான் கிளி. எப்படிப்பட்ட கிளிகள் எங்க இருக்கா திருவெழிமலையில, வேதத்துக்கு அது பொருள் சொல்லுதான். அந்த அளவுக்கு அதுங்கெல்லாம் தேர்ச்சி அடிச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு நடை. அடுத்த நடை இதுல மூன்றாவதாக ஞானசம்பந்தர் கட்டளை பேதமாக பாடியிருக்கிற நடை நம்முடைய கருப்பரியல் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வீரட்ட தலத்தில் பாடிய அருமையான பாடல் இதற்கு அடுத்தது. கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் சடை மேல் நிரம்பாமதியன் இருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் என தகும் வீரட்டத்தானே. இது கருத்தன் கடவுள் தன்னன்னா தன்னன்னா தானா தனனா. இந்த நடை இது மூன்றாவது. நான்காவது கட்டளை பேதம் திருப்பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த தலமாக இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை தேவாரத்தில் அடுத்த இது பாருங்க. தான தன தன தான தன தன தனனா நீர் சேர்வதோர் மேனிய நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர்சடை அண்ணலே செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேச்சிதையாதன செல்வன் ஞானசம் பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. தானதன தனதான தன தனதானதன தனதந்தானா செல்வ மல்கிய செல்வர் வராய்த்துறை செல்வர் மேச்சிதையாதன. இது அடுத்த நடை. இப்படி 4
எப்படி பார்த்தோம்னா அருமையா திருக்கழுமலம், திருவையாறு, அதே போல திருவீழிமிடலை, திருப்பராய்த்துறை, நிறைவாக நாம் பார்த்தது திரு பராய்த்துறைக்கு முன்பதாக பார்த்த திருப்பரியல் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தலத்தில் மேகராக குறிஞ்சி பண்ணில், இந்த பண்ணில் 7 திருப்பதிகங்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். 4 கட்டளை பேதங்கள், மொத்த திருப்பதிகங்கள் 7. நிறைவாக யாழ்முறி என்று சொல்லுகின்ற எடுத்த இயலும் இசையும் தம்முள் முறித்து பாடுதல் முறி எனப்படுமே என்று சிலப்பதிகார உரையாசிரியர், அரும்பத உரையாசிரியர்னு அவருக்கு சிறப்பு பெயர். அவர் சொல்றார், முறிவரின்னு ஒரு வரி, எடுத்த இயலும் இசையும் தம்முள் முறித்து பாடுவது முறி எனப்படுமே. எனவே யாழில் முறித்து பாடுவதால் இது முறிவரி. யாழை முறிச்சிட்டு பாடல, அதுக்கு ரீ இந்த ரீ வராது. யாழை முறித்து போடுவதாக நாம் பார்த்ததெல்லாம் கிடையாது. யாழில் முறிவரியாக பாடுகின்ற இசையமைப்பு. அதற்கு பின்னால் ஒரு கதையை நமக்கு சொன்னார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவருடைய உறவினர்கள் எல்லாம் இப்படி ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்களுக்கு நீங்கள் மெட்டமைத்து கொடுப்பதுதான் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக என்னால் யாழினால் வாசிக்க முடியாத ஒரு பதிகத்தை பாட வேண்டும் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தரிடத்தில் கேட்க, ஞானசம்பந்தர் மாதர் மடப்பிடியும் என்கின்ற திரு தருமபுர பதிகத்தை பாடினார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனால் இது அந்த வரலாறு நாம் நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் செவிவழி செய்தியாக சொல்லப்பட்டாலும் இதைவிட ஒரு அருமையான ஒரு செய்தி முறிவரி என்று தமிழில் ஒரு வரிப்பாடல் இருக்கிறது. வரி என்றால் இசைப்பாடல், முறிவரி என்றால் இயலும் இசையும் முறித்து பாடுவது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் திரு தருமபுரம் என்ற பதியில், அந்த திரு தருமபுரம் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாய் வழி சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஊர். அதனாலதான் இந்த கதை வருகிறது. அந்த தாய் வழி உறவினர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கிளப்பி விட்டுட்டாங்க. ஞானசம்பந்தர் பதிகங்கள் உங்களுடைய இசையால் பெருமை பெறுகிறது என்று கிளப்பி விடுறாங்க என்று அந்த கதை பலகாலம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் முறிவரி என்பது யாழ்முறி, யாழில் முறித்து பாடுவது, அதனால் யாழ்முறி என்பது எளியனுடைய சிறிய கருத்து. இப்ப இந்த பாட்டுல முதல் பாதி அடி ஒரு விதமா இருக்கும், அடுத்த பாதி முறிவரியா வரும். அப்ப 2 விதமா பாடுறார். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் 2 விதமா வருது. முதல்ல சாதாரணமா மாதர் மட பிடியும் மடகன்னம் அன்னதோர், அட்டானா ராகம்னு பேர். யாழ்முறிப்பண் அட்டானா ராகம். இது மேகராக குறிஞ்சி என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். எனவேதான் மேகராக குறிஞ்சி ராகத்திற்கு அடுத்ததாக இந்த பண்ணை வைத்திருக்கிறார்கள். எனவே இது மேகராக குறிஞ்சியிலும் என்னுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இசைத்தட்டில் மேகராக குறிஞ்சியில் இதை பாடியிருக்கிறார். எனவே இது மேகராக குறிஞ்சி என்று சொல்பவர்களும் உண்டு. யாழ்முறிக்கு அட்டானா என்ற ராகம் ஓதுவா மூர்த்திகளால் பண்டு தொட்டு பாடப்பட்டு வருகிறது. எனவே நாம் அதில் இதை கேட்டு மகிழலாம். நமக்கு தேவை இது முறிவரி, இலக்கணத்தில் இது முறிவரி. இப்ப முதல்ல பாருங்க, மாதர் மடப்பிடியும் மடகன்னம் அன்னதோர். அடுத்து முறிவரி வருது. நடை உடை மலை மகள், நடையுடை 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 மலை மகள் துணை என்ன மகிழ்வ. இது யாழ்ல வாசிக்க முடியாது. யாழ்ல இந்த முறிவரியை வாசிக்க முடியாது. ஏன்னா நடை ஒரு இடம், உடை, நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள். யாழ் என்பது மீட்டுவதல்ல, சுண்டுவது. மீட்டுவது வீணை, சுண்டுவது யாழ். அப்ப யாழை இப்படி சுண்டும் பொழுது நடை ஊட்டை மலை மகள் மேல போயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் நடையுடை மலை மகள் முயற்சி பண்ணலாம். அடுத்தது நடையுடை மலை மகள் துணை என்ன, எங்க வருது பாருங்க, துணை என்ன மகிழ்வர். யாழ்ல வாசிக்க. இதுல 2 நடை மட்டுமல்ல, இந்த நடை அப்படின்னு சொல்றாருல, மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையுடை மலைமகள்.
இது ரெண்டு நடை என்பது இசையில் மட்டுமல்ல, உவமையில ரெண்டு சொல்றார். எப்பொழுதுமே பெண்களுடைய நடையை சொல்லும் பொழுது அன்னம் போல நடக்கிறாள்னு சொல்லலாம், அல்லது பிடி என்ற பெண் யானையை போன்று நடக்கிறாள்னு சொல்லலாம். ஒரு உவமை தான் சொல்லுவாங்க. ஆனா ஞானசம்பந்தர் இந்த பண் இரண்டு நடைகளில் பாடப்படுகின்ற பண் என்ற காரணத்தினால் இரண்டு உவமைகளால் அம்பாளுடைய நடையை விவரிக்கின்றார். வேற எந்த பாடலையும் வராதுங்க. ஒரே நடைக்கு ஒரு முறை பார்த்தா அன்னப்பறவை போல நடக்கிறா, இன்னொரு கண் கொண்டு பார்க்கும் பொழுது அவளுடைய நடை பெண் யானை போன்ற நடையாகவும் இருக்கிறது. அப்படி ரெண்டு நடை சொல்றார் ஒரு விஷயத்திற்கு. ஏன்னா பாட்டு அப்படி ரெண்டு நடையா வரப்போகுது பாருங்க. மாதர் யாரு? அம்பாள். மடப்பிடி பெண் யானை, மட அன்னம் பெண் அன்னத்தை போல நடை உடை மலைமகள். ஒண்ணு பெண் யானையை போன்று நடக்கக்கூடியவர்கள் சொல்லணும், அல்லது பெண் அன்னத்தை போன்று நடக்கக்கூடியவள் சொல்லணும். ஆனா ரெண்டுமா நடக்கிறா அவ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு விதமா இந்த பாட்டு வரப்போகுது. அப்ப ரெண்டு நடையில் வர்றதுனால ரெண்டு ஓமையை சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான் என்று இலக்கணமாகவும் இதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப மாதர் மடப்பிடியும் மடகன்னமும் அன்னதோர் நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள் துணை என்ன மகிழ்வர் பூதையின படை இன்று இசை பாடவும் ஆடுவேன் அவர் படர் சடை நெடு, அவர் படர் சடை நெடு, அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு, அவர் பட சடை நெடு முடியதோர் புனலர் வேத மூடேழிசை பாடுவ ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது, இறை நுரை கரை பொருது, இறை நுரை கரை பொருது, இறை நுரை கரை பொருது, இறை நுரை கரை பொருது விம்மி நின்று கயலே ஆதவள் புன்னை தயங்கு மலர்ச்சிறைவள் டரை, ஆதவள் புன்னை தயங்கு மலர்ச்சிறைவள் டரை எழில் தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே. பொதுவாகவே ழகரம் வர இடத்துல யகரம் மயங்கும். ழகரம் சொல்லும் பொழுது யார் சொல்லிடுவாங்க? கொழா, கொழாய் அப்படி சொல்லணும். ஆனா சென்னை பக்கம் கொயான்னுவாங்க. குழந்தை சென்னை பக்கம், திருவண்ணாமலை பக்கம் கொயந்தேன்னுவாங்க. குழம்பு கொயம்புன்னுவாங்க. பொதுவாகவே சில பகுதிகளில் இந்த ழா யாவா மயங்கும். ஆனா ஞானசம்பந்தர் ரெண்டு ழகரத்துல சொற்கள், ரெண்டு யகர சொற்களை பக்கத்து பக்கத்துல வச்சு சொல்றாரு. இந்த நாக்கு பெறலாம சொல்ல முடியுதான்னு நம்மளை சோதிக்கிறார். எழில் பொழில் ரெண்டு ழகரம், குயில் பயில் ரெண்டு யகரம். சொல்லு வேகமா, அது முறிவதில்லை சொல்லு. எழில் பொழில் குயில் பயில் இப்படி சொல்றதுக்கே தடுமாறும் பயிற்சி இல்லைன்னா. இத முறிவரில்லை, இசையோட சொல்லணும். எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. கடவுளே கடவுளே, எப்படி இந்த குழந்தை விளையாடி இருக்கிறது. முதல் திருமுறை மிக அற்புதமாக எழில் பொழில் குயில் பயிலோடு திரு தருமபுர தேவாரத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இரண்டாம் திருமுறையில் நாம் சந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.